Vanakkam Makkalae, welcome back to NINI-NetruIndruNalai. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆரஞ்சு மார்மலேடோட ரெசிபி தான் பார்க்க போறோம். இத நான் எப்படி பண்ணங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பேர் தாங்க டிஃபரண்டா இருக்கும். ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு டேஸ்ட் தான். நம்ம எப்பவுமே சாப்பிடுற அந்த ஆரஞ்சு மிட்டாயோட டேஸ்ட்ல தான் இருக்கும். இதோட டேஸ்ட் இன்னும் பெர்ஃபெக்ட்டா சொல்லணும்னா தோலோட இருக்கிற ஆரஞ்சு ஜாம். இத நீங்க பிரெட் கூட இட்லி, தோசை அதுக்கு அப்புறமா நீங்க ஜூஸ் கூட போட்டு சாப்பிடலாம். சில பல கான்டினென்டல் டிஷ்ஷஸ்க்கு சாஸ் பண்ணுறதுக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 15-20 நாளைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ கினோ ஆரஞ்சு எடுத்திருக்கேன். கினோ ஆரஞ்சில் உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருக்கும், ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் லெமனும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆரஞ்சஸ் பெருசாக தான் இருக்கும். 1/2 கிலோவுக்கு ஒரு 3 ஆரஞ்சு வந்தது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி இல்லாமல் தோலை தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம தோலையுமே யூஸ் பண்ண போகிறோம், உள்ளே இருக்கிற பல்ப்பையுமே யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல 2 பாதியாக கட் பண்ணி நம்ம தோல் தனியாகவும் அதுக்கப்புறம் விதைகள் தனியாகவும் உள்ளே இருக்க பல்ப் தனியாகவும் எடுத்துக்கலாம். விதைகள் நம்மளுக்கு தேவையில்லை, நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். தோலை தூக்கி போட்டுறாதீங்க, நம்மளுக்கு தோல் தேவைப்படும். உள்ளே இருக்கிற பல்ப்பை எடுத்துகிட்டு நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதை நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஜூஸரில் ஜூஸ் போட்டுட்டு நீங்கள் பல்ப் தனியாகவும் ஜூஸ் தனியாகவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் மிக்சியில் பண்ண போகிறேன். எல்லா பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்ததாக கட் பண்ண இந்த பல்ப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது அந்த பல்ப்புக்கு வெளியில் இருக்கிற அந்த வெள்ளை கலர் ஃபைபரையுமே எடுத்து தூக்கி போட்டுருங்க. அதோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அசந்துடும். ப்ளஸ் கொட்டை எதுவும் இருக்கானு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் ஜாருக்கு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸாக ஒரு 2-3 தடவை நீங்கள் பல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்கை தனியாகவும் ஜூஸ் தனியாகவும் வந்துடும். கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது. அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டிட்டு ஜூஸ் தனியாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜூஸ் மட்டும்தான் எடுக்க போகிறேன். பட் சில பேர் இந்த பல்ப் சேர்த்தும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நடுவில் நார் வரா மாதிரி இருக்கும் ஜாமில். பல்ப்பை தூக்கி போட்டுறாதீங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜூஸை வடிகட்டிட்டு தண்ணியை எடுத்தாச்சு. இப்போ இந்த ஜூஸ் கூட நம்ம ஆரஞ்சு தோலை சேர்க்க போகிறோம். பட் வெயிட் அப்படியே ஆரஞ்சு தோலை சேர்த்துறாதீங்க. சில பல ஐட்டம்களை நம்ம நீக்கிட்டு தான் ஆரஞ்சு தோலை சேர்க்கணும், இல்லைனா பயங்கர கசப்பாக இருக்கும். தோலுக்கு உள் பக்கம் இருக்கிற வெள்ளை கலர் சதையை நம்ம நீக்கிடணும். இதை நீங்கள் ஸ்பூன் வச்சு பண்ணலாம், இல்லைனா கத்தி வச்சுட்டு சுராண்டி விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தோலில் இருக்கிற பிட்டர்னஸ் கம்மியாயிடும், தோலோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். தோலுக்குள்ளேருந்து எடுத்து அந்த வெள்ளை கலர் பாட்டை தூக்கி போட்டுருங்க, அது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையில்லை. தோலில் பார்த்தீங்கன்னா பெக்டின் இருக்குது, அது நம்ம ஜாம் ஃபார்மேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நம்மளுக்கு அது நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட மார்மலேட் இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தோலை நல்லா தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு தோலில் இருக்கிற இந்த ஆயில்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அந்த தோல் நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும். நான் மொத்த தோலையுமே இன்றைக்கி சேர்த்து தான் இந்த மார்மலேட் பண்ண போகிறேன். இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததான் மார்மலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்மலேட் பண்ணுறதுக்கு நல்லா திக் பாட்டம் வெசல் இல்லைனா நல்லா திக்காக இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை கடாயில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த தோலையும் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் பஞ்சுக்கு எலுமிச்சை பழத்தோட ரிண்டை நம்ம நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம். அப்படியே மேலே இருக்க அந்த எல்லோ பார்ட்டை மட்டும் லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணிக்கணும். உள்ளே இருக்க அந்த வெள்ளையை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு வந்துடும். எசென்ஷியல் ஆயில்ஸ் ஃப்ளேவர் எல்லாமே அந்த ரெண்டில் தான் இருக்குது. இது நம்ம லெமன் ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஜெஸ்ட்டை நல்லா துருவி சேர்த்ததுக்கப்புறமா இந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிவிட்டு பாதி மூடியிலேருந்து ஜூஸை பிழிஞ்சு விட்டுருங்க. நான் நல்லா பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி எடுத்திங்கன்னா 2 லெமன் எடுத்துக்கோங்க. மீதி பாதி மூடியை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாதி லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு 2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மிக்சர் நல்லா நீர்த்து போயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மார்மலேட்டில் இருக்கிற இந்த லெமன் ஸ்கின் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். பட் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக குழையிற மாதிரி ஸ்கின் வேணும்னா நீங்கள் இந்த லெமன் பீலை தனியாக ஒரு தடவை தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீலை மட்டும் மார்மலேட்டில் சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மிக்சர் நல்லா அந்த 1லேருந்து 2 கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்கும் போதே உங்களுக்கு இந்த தோலுமே கொஞ்சம் வெந்துடும். இது நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒரு பிளேட்டை ஃப்ரீசருக்குள்ளே வச்சுடுங்க. இந்த பிளேட்டை நம்ம பதம் பார்க்க யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த பிளேட்டில் சேர்த்துட்டு அப்படியே ஆட்டி பாருங்கள், உங்களுக்கு வழியக்கூடாது. ஏன் நம்ம இந்த பிளேட்டை ஃப்ரீசரில் வச்சோன்னா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பதம் தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு இது சாக்லேட் மாதிரி நல்லா 3 கம்பி பதம் வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது. இன்கேஸ் இது நல்லா கம்பி பதம் வந்துடுது உங்களுக்கு உருட்டுற மாதிரி இருந்ததுன்னா
நீங்கள் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பதம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ப்ரௌன் சுகர் நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். கடைசியாக இன்னொரு 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சக்கரை பாகு தட்டாமல் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா க்ளீன் அண்ட் ட்ரையாக இருக்கிற ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்து வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஓவர் நைட் இதை அப்சைட் டவுனாக வச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஆரஞ்சு மார்மலேட் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.